Hello friends, welcome back to KYRA'S cooking channel. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி அதே எந்தோட ஜோஷோட இருங்க. எப்பவுமே நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மசாலா ரைஸ் பண்ண போறேன். சோ வாங்க, இதுக்கு வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு இன்கிரிடியன்ட் தான். நீங்க எங்கேயாச்சும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து வராது. சோ அதனால ஸ்கிப் பண்ணாம எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. சோ அந்த சீக்ரெட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மசாலா ரைஸ் வந்து ரொம்ப 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 சூப்பரா ஏமியா டேஸ்டா வரும். ஸோ ஜஸ்ட் வித்தின் 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இதை பண்ணிடலாம். லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட் வருங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொன்னேன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க, எப்பவுமே வந்து நம்ம அம்மாங்க செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க ரொம்ப அன்போடு நமக்காக பாசத்தோடு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அதே பாசத்தோடு நம்ம ஃபேமிலிக்கு இப்போ நம்ம செஞ்சு தரப்போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து மசாலா ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி 2 துண்டு, பச்சை மிளகாய் 1, பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மசாலா பேஸ்ட்டு. இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நம்ம வந்து அப்படியே வந்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தனியாவும் சோம்பு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் குறைன்னு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கீ 3 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1.5, பே லீவ்ஸ் 1 அண்ட் சின்னமன் ஸ்டிக் 1. ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் வந்து நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, அதுக்கப்புறம் பே லீவ்ஸு, இது ரெண்டும் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். தனியா, சோம்பு இது வந்து பொடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொடியை வந்து நான் இப்போ சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். தனியா சோம்பு தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து கொடுக்கறது. இதுதான் வந்து ரைஸு, மசாலா ரைஸு. இதுதான் ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பேஸ்ட் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு. இது வந்து 1.5 ஸ்பூன் போடுங்க. இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துறேங்க. சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் சால்ட்டு. இது இதில் நம்ம சேர்க்குறோம். 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப்பு ரைஸுக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இப்போது இதில் ஆட் பண்ணிவிடுங்க.
ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், சால்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈஸியான ஒரு ரெசிபி இது. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்க வந்து இது பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து சூப்பரான மசாலா ரைஸ் ரெடி ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு. நம்மளுடைய மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. சூப்பரான மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸுக்கு ஆனியன் ராய்த்தா, அதுக்கப்புறம் எக்கு ஃப்ரை ரொம்ப நல்லாவே இருக்கும், எக் கிரேவி. ஸோ இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஆனியன் ரைத்தா வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹர்ப்ஸ் போட்டு ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம் நான் எப்படி வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மசாலா ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கைராஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.